Hello everyone, welcome to Mass Intramax channel. I am your Meenakshi ma'am. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா subtract the like fraction, subtract the unlike fractions and subtract the mixed fractions. அதாவது like fractions-ஐ எப்படி subtract பண்ணுறது, unlike fractions எப்படி subtract பண்ணுறது, mixed fractions கொடுத்தா அதை எப்படி subtract பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம முன்னாடியே நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன, அது எப்படி வகைப்படுத்தலாம், அது எப்படி கம்பேர் பண்ணலாம், அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி எழுதலாம், அப்புறம் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்லேருந்து இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது மாற்றி அமைக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் அப்படி ஃப்ராக்ஷன்ஸை அடிஷன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போது எப்படி சப்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போது ஃபர்ஸ்ட் ஒன், சப்ட்ராக்ட் த லைக் ஃப்ராக்ஷன்ஸ். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன மீனிங், அதாவது டினாமினேட்டர் சேம் நம்பராக இருக்கும், அதான் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் 5/7 - 2/7. இப்போது இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ்லையுமே டினாமினேட்டர் என்னவா இருக்குது, 7. ஸோ சேம் டினாமினேட்டர், இது நம்ம லைக் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். லைக் ஃப்ராக்ஷன் சப்ராக்ட் பண்ணும்போது அந்த நியூமரேட்டர் அப்படியே இங்கே டினாமினேட்டர்ஸ் மட்டும் அப்படியே வரும், நியூமரேட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம இங்கே சப்ராக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 7 அந்த டினாமினேட்டர்ஸ் தான் இங்கே நம்ம எழுதுகிறோம் 7ன்னு. அப்புறம் நியூமரேட்டர்ஸ் என்ன நம்பர் இருக்குது, 5, இங்கே 2. இதை மட்டும் நம்ம எடுத்து இங்கே சப்ராக்ட் பண்ணுறோம். 5 - 2 ஆன்சர் 3. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 3/7 இஸ் த ஆன்சர். Second one, subtract 3/8 from 7/8. இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. subtract 3/8 from 7/8. அதாவது 7/8 அப்படின்ற ஒரு ஃப்ராக்ஷனில் இருந்து 3/8ன்ற ஃப்ராக்ஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரம் அப்படின்னு கொடுத்தா எதில் இருந்து, 7/8ல் இருந்து 3/8 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம். அப்போது 7/8 ஃபஸ்ட் எழுதணும், 3/8 செகண்டாக எழுதணும். இப்போது இந்த ஃப்ராக்ஷன்ஸ் பாருங்கள், இதில் என்ன டினாமினேட்டர்ஸ் இருக்குது, 8, 8. ஸோ இது என்னது, சேம் டினாமினேட்டர். ஸோ சேம் டினாமினேட்டர், தட் இஸ் அ லைக் ஃப்ராக்ஷன். ஸோ லைக் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். டினாமினேட்டர்ஸ் அப்படியே கொண்டு வரணும், 8ன்னு. நியூமரேட்டர்ஸ் 7 - 3 மட்டும் நம்மளுக்கு சப்ட்ராக்ட் பண்ணால் போகணும். 7 - 3 we get the answer 4. So 7 - 3 4. So 4/8 is the answer. Next பாருங்க, number 3, 8/9 - 5/9. இங்கே என்ன, சேம் டினாமினேட்டர்ஸ், லைக் ஃப்ராக்ஷன். ஸோ டினாமினேட்டர்ஸ் என்னவா இருக்கும், ஃபஸ்ட்டு டினாமினேட்டர்ஸ் அப்படியே வந்துடும் 9. இப்போது நியூமரேட்டர்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ 8ம் 5ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது, 8 - 5 3. ஸோ இங்கே என்ன ஆன்சர், 3/8 இஸ் த ஆன்சர். ஸோ இந்த லைக் ஃப்ராக்ஷன்ஸில் டினாமினேட்டர்ஸ் அப்படியே வரும், நியூமரேட்டர்ஸ் மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு, சப்ட்ராக்ட் த அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன, இந்த டினாமினேட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே 4, இங்கே 3. ஸோ 4ம் 3யும் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ். அப்போது இது என்ன பண்ணணுமா, given unlike fractions convert to like fractions by finding LCM and create equivalent fractions.
ஸோ கொடுத்துருக்க அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை லைக் ஃப்ராக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸாக எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்துருக்க டினாமினேட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்குல்ல, 4 and 3. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். டேக் எல்சிஎம் ஆஃப் 3 and 4. ஸோ இங்கே பாருங்கள் எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க, இதுக்கு காமன் ஃபேக்டராக 2 எடுத்திருக்கோம். 3 is not divided by 2, ஸோ as it is coming down. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 divided by 2, ஸோ 2 ஆன்சர் வரும். இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் 2 வந்து ஃபேக்டராக எடுக்கிறோம், காமன் ஃபேக்டராக. இப்போது 3 வந்து not divide by 2, ஸோ as it is coming down. நெக்ஸ்ட்டு 1 2s are 2. நெக்ஸ்ட்டு 3 காமன் ஃபேக்டராக எடுக்கிறோம். இப்போ 1 1. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், எல்சிஎம் கிடைக்கும். இப்போது 2 into 2 into 3, ஸோ ஆன்சர் 12. ஸோ எல்சிஎம் என்ன, 12. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த டினாமினேட்டர்ஸை நம்ம 12க்குன்னு கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டர்ஸ் 12ஆக வரணும். அப்போது அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஃபேக்டர் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ஒன் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோங்க. அதை டினாமினேட்டர் 4ன்னு இருக்குது, இது எப்படி நம்ம 12ஆக சேஞ்ச் பண்ண முடியும், இதை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12 கிடைக்கும். ஸோ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பராக 3/3ன்னு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 63/12ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோங்க, 8/3. இந்த 3யை நம்ம எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும், 4ஆல். ஸோ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஃப்ராக்ஷன் கிடைக்குது, 32/12. இப்போ பாருங்கள் இந்த 12 12 சேம் டினாமினேட்டர் கிடச்சிருச்சா. ஸோ இப்போ என்ன ஃப்ராக்ஷனாக இருக்குது, லைக் ஃப்ராக்ஷன். ஸோ லைக் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி சப்ராக்ட் பண்ணுவோம், இந்த டினாமினேட்டர்ஸ் அப்படியே வரும், 12ன்னு வந்துடுச்சு. இப்போ நியூமரேட்டர்ஸ் மட்டும் சப்ராக்ட் பண்ணி இங்கே எழுதுவோம். ஸோ 31/12ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம ஷார்ட் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, 31 12ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கோஷன்ட் என்னவாக இருக்குது, 2 அண்ட் 7 வந்து என்னது ரிமைண்டர், அண்ட் டிவைசர் என்ன 12. ஸோ இதை நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம், QR/D அப்படின்ற ஃபார்மில் எழுதியிருக்கோம். R வந்து 7, Q வந்து என்ன 2, R7, D டிவைசர் அது 2, டிவைசர் 12. ஸோ டிவைசர் 12, R7, Q2. ஸோ QR/D ஃபார்ம் என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, 2 7/12. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கிறத என்ன பண்ணியிருக்கோம், லைக் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் லைக் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி சப்ராக்ட் பண்ணுவோமோ அது மாதிரி சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிடச்சிருக்க நம்பரை நம்ம ஷார்ட் ஃபார்மாக எழுதணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா என்ன மீனிங், மிக்ஸ்டு. ஸோ ஹோல் நம்பரும் ஒரு ஃப்ராக்ஷனும் மிக்சிங் ஆகி வரக்கூடிய நம்பர், அதாவது இணைந்து வரக்கூடிய எண்ணைத்தான் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த ப்ராசஸில் நம்ம 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டெப் பாருங்கள், கன்வெர்ட் த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இன்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதாவது கொடுத்துருக்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 2, செக் த ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் லைக் ஆர் அன்லைக். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும், அந்த அப்படி கன்வெர்ட் பண்ண ஃப்ராக்ஷன் லைக் ஃப்ராக்ஷனா இல்லை அன்லைக் ஃப்ராக்ஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 3, சப்போஸ் லைக் ஃப்ராக்ஷனாக இருந்தால் என்ன பண்ணணும், the same denominator coming ஆகும். நெக்ஸ்ட்டு அதை சப்ராக்ட் த நியூமரேட்டர்ஸை மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதினா போதும். சப்போஸ் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் இருந்தால் என்ன பண்ணுறது, அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் இருந்தால் அதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஏதா லைக் ஃப்ராக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம லைக் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி நம்ம சப்ராக்ட் பண்ணுறோமோ அதுபடி சப்ராக்ட் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 6 5/7
minus 2 4/7 ரெண்டுமே மிக்சடு ஃப்ராக்ஷன். இதை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், நம்ம இங்கே ஃபாலோ பண்ணணும், ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, கொடுத்துருக்க மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணணும். எப்படி, QR/D அந்த ஃபார்மை Q into D plus R/D அப்படின்ற ஃபார்ம் படி நம்மளுக்கு ஏற்கனவே கன்வர்ஷன் பார்த்துருக்கோம், ஒரு வீடியோவில் கன்வர்ஷன் பார்த்துருக்கோம், இல்லைன்னா போய் பாருங்கள். அதுபடி நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படி, 6 into 7 plus 5. ஸோ 6 7s are 42 plus 5. ஸோ 47/7 நம்மளுக்கு இங்கே ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷன் பாருங்கள், 2 4/7 நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எழுத போகிறோம். எப்படி, 2 into 7 plus 4, அதாவது 2 into 7 14, 14 plus 4 18. ஸோ 18/7 இது நம்மளுக்கு செகண்டாக ஒரு ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடச்சிருக்கு. இப்போது ரெண்டு ஃப்ராக்ஷனுமே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸ்டெப் நம்பர் 3, ஸோ செக் த ஃப்ராக்ஷன்ஸ். இது லைக் ஃப்ராக்ஷன்ஸா அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸா? சேம் டினாமினேட்டர்ஸ், அதாவது 7 7 சேம் நம்பர் இருக்குது. ஸோ இது என்ன ஃப்ராக்ஷன், லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ அதை எப்படி நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம், அந்த சேம் டினாமினேட்டர் வரும், ஒன்லி நியூமரேட்டர்ஸ் மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணால் போதும். நியூமரேட்டர்ஸ் என்னவா இருக்குது, 47 minus 18. ஸோ ஆன்சர் 29. ஸோ 29/7 தான் ஆன்சர். இதை நம்ம எப்படி ஷார்ட் ஃபார்ம் எழுதலாம், QR/D மெத்தட் படி. இங்கே நம்மளுக்கு கோஷன்ட் என்னவா இருக்குது, 4, ரிமைண்டர் 1 அண்ட் 7 வந்து டிவைசர். ஸோ QR/D ஃபார்மில் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ QR/D ஸோ QR/D ஃபார்மில் மாற்றி நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன, 4 1/7. எக்ஸாம்பிள் 2, இங்கே பார்த்தீங்கன்னா 5 2/3 அண்ட் 3 1/6 அப்படின்ற 2 ஃப்ராக்ஷன்ஸை சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போது கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன்ஸை என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1, கன்வெர்ட் டு த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். எப்படி, இதை QR/D ஃபார்மில் Q into D. ஸோ 5 into 3, that is 5 3s are 15, then 15 plus 2 17. ஸோ 17/3 ஒரு ஃப்ராக்ஷன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் 3 into 6, 3 6 are 18, 18 plus 1, ஸோ 19. 19/6 செகண்ட் ஃப்ராக்ஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக எழுதியாச்சு. இப்போது என்ன பண்ணணும், ஸ்டெப் நம்பர் 3, ஸ்டெப் நம்பர் 2, செக் த ஃப்ராக்ஷன்ஸ் லைக் ஆர் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ராக்ஷன்ஸை லைக் ஃப்ராக்ஷனாக அன்லைக் ஃப்ராக்ஷனாக செக் பண்ண போகிறோம். இதில் என்ன ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது, 3யும் டினாமினேட்டர்ஸ் 3 and 6. ஸோ இது என்ன ஃப்ராக்ஷன், அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ஸ்டெப் நம்பர் 3 பார்க்குறோம். இதில் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கன்வெர்ட் டு லைக் ஃப்ராக்ஷன்ஸ் பை டேக் த LCM ஆஃப் டினாமினேட்டர்ஸ். ஸோ இந்த டினாமினேட்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், LCM எடுக்கிறோம். அப்போது 3யும் 6ம் இருக்குது, 3க்கும் 6க்கும் LCM எடுக்கிறோம். ஸோ 3 and 6க்கு காமன் ஃபேக்டர் என்ன, ரெண்டுமே எதால் வகுபடக்கூடிய நம்பர், நம்பர் 3ஆல் வகுபடக்கூடிய நம்பர். ஸோ 1 3s are 3 and 2 3s are 6. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2வை நம்ம காமன் ஃபேக்டராக எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு 1 as it is coming down, அது அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு 2வை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1. ஸோ ஆன்சர் என்ன, 3 into 2. ஸோ LCM என்ன, 6. 3 into 2, ஆன்சர் 6. ஸோ நம்மளுக்கு LCM என்ன கிடச்சிருக்கு,
6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், டினாமினேட்டர்ஸை 6ஆக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி, நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் 2வால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 6 கிடைக்குது. இப்போது 3 2s are 6, 17 2s are 34. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ராக்ஷன் இப்படி நம்மளுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணியிருக்கு. டினாமினேட்டர்ஸ் as a எல்சிஎம்மாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஃப்ராக்ஷன் 19/6. as usually இது 6ஆகவே இருக்கிறனால நம்ம இங்கே எதையுமே நம்ம கன்வெர்ட் பண்ண தேவையில்லை, ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எழுத தேவையில்லை. ஸோ 19/6 அப்படியே இங்கே வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இப்போ என்னவா இருக்குது, ரெண்டுமே சேம் டினாமினேட்டராக இருக்கா. ஸோ சேம் டினாமினேட்டர் எப்படி சப்ராக்ட் பண்ணுவோம், the denominators அப்படியே சேம் நம்பர் வரும். ஸோ 6ன்னு எழுதிட்டோம். ஒன்லி நியூமரேட்டர்ஸ் மட்டும் சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ 34 - 19 என்ன ஆன்சர், 15. ஸோ 15/6 இஸ் த ஆன்சர். நவ் 15க்கும் 6க்கும் என்ன காமன் ஃபேக்டராக இருக்குது, இதை நம்ம ஷார்ட் ஃபார்மாக எழுத பார்க்குறோம். அப்போது இது ரெண்டுக்கும் என்ன காமன் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3. ஸோ 3 வந்து காமன் ஃபேக்டர் இருக்கனால என்ன 5 3s are 15ன்னு இங்கே கேன்சல் பண்ணுறோம். இங்கே 2 3s are 6ன்னு கேன்சல் பண்ணுறோம். ஏன், நம்மளுக்கு 3 வந்து காமன் ஃபேக்டராக இருக்கிறனால. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு மேலே நம்பர் 5 × 3 வந்து 15. ஸோ ஆன்சர் என்ன, 5/2ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா 5/2வை எடுத்து QR/D அப்படின்ற ஃபார்மில் எழுதுகிறோம். QR/Dனா உங்களுக்கு தெரியும், QR/D அப்படின்றது கோஷன்ட், Rனா ரிமைண்டர், Dனா டிவைசர். இந்த 5ஐ 2வால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கோஷன்ட் 2ஆகவும் ரிமைண்டர் 1ஆகவும் டிவைசர் 2ஆகவும் கிடைக்குது. ஸோ ஆன்சர் என்ன, 2 1/2. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதியிருக்கோம் ஆன்சரை. நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன், இதை ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் கண்டுபிடிங்க. இதில் ஃபஸ்ட்டு ஷீட் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் ஆஃப் லைக் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். செகண்ட் ஒன் ஷீட்டில் சப்ராக்ஷன் ஆஃப் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். தேர்ட் ஷீட்டில் சப்ராக்ஷன் ஆஃப் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், வெரி ஈஸி, ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.